இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்தோம். சில பேர் இன்னமும் தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் படுற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு தான் இருக்கும். இந்த பையனை நாய் கடிச்சு ரேபிஸ் நோயோடைய தாக்கம் உச்சக்கட்டத்துக்கு போய் கிட்டத்தட்ட நாய் மாதிரியே குலைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை சுற்றி நிற்கிற எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்களே தவிர அவனை காப்பாற்றணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. ஒரு வேளை ஃபோன் பண்ணி யாரையாவது வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் முக்கியமான ஒன்றா தான் பார்க்கப்படுது. இந்த பையனை நாய் கடிச்சு ஒரு வேளை இவன் வீட்டில் சொல்லலையா, இல்லை சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேர் பண்ணாமல் விட்டாங்களா அப்படின்னு தெரில. ரேபிஸ் நோயுடைய தாக்கம் உச்சக்கட்டத்துக்கு போய் நாய் மாதிரியே குலைக்கிறது, அவனுடைய குணாதிசயங்கள் அப்படியே நாய் மாதிரியே பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். இது மாதிரி இந்தியாவிலையும் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தும் இன்னமும் சில பேர் தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு வராங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தெரில. அவங்க கண்ணில் படுற வரைக்கும் இந்த மாதிரியான வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.